சகஸ்ராம்ஷோ என்ற 4வது நாமம் ஆயிரக்கணக்கான கிரணங்களோடு கூடிய சூரியன் என்ற முதற் பொருளையும், ஆயிரக்கணக்கான அந்தரங்க பக்த கோடிகளை உடைய சமூகத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பிரபுவான ஸ்ரீமன் நாராயணன் என்ற 2வது பொருளையும், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக என்ற கீதா வாக்கியத்தை அனுசரித்து அநேக ஜீவ கோடிகளை தன் அம்சங்களாக உடைய பரபிரம்மம் என்று 3வது பொருளாக அமைகிறது. நிறைவாக வரும் நாமம் ஆதித்யாய என்பதாகும். அதிதி தேவியின் குமாரனாக அவதரித்த சூரியன் என்பது முதற் பொருளாகவும், சூரிய மண்டலத்தின் நடுவில் பிரகாசம் செய்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு என்று 2வது பொருளிலும், ந தித்திகி அதித்திகி என்றதனால் பரம சுத்தமான பிரம்ம வித்யாலேயே அடையத்தகுந்த பரபிரம்மம் என்பது 3வது பொருளாக அமைகிறது. இப்பாடலில் ஜெயாய என்ற பதத்தின் மூலம் நிகரற்ற பராக்கிரமம் உடைய சூரிய பகவான் போற்றப்படுகிறார். பகைவனை அழித்து காப்பதால் ஜெயபத்ராய என்ற நாமத்தின் மூலம் சூரியன் போற்றப்படுகிறார். பச்சை குதிரைகளோடு கூடிய சூரியனாக ஹரியஸ்வாய என்ற நாமத்தினால் சூரிய பகவான் போற்றப்படுகிறார். ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடைய சூரிய பகவானை சகஸ்ராம்ஷோ நமோ நமக என்கிறார். அதிதி தேவியின் குமாரனாக அவதரித்த சூரியனை ஆதித்யாய நமோ நமக என்று போற்றுகிறார். நாளைய நிகழ்வில் நாம் ஆதித்ய ஹிருதயத்தின்